பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய தியானத்தை, அதாவது வசனத்தை தியானிப்போமா? சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். அதன்படி நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை நடக்கும் பொழுது அதை உறுதியை பற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். ஏன்னா காரிய சித்தியும் கர்த்தரால் தான் வரும். சரிங்களா? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அதாவது பொல்லாதவர்களை குறித்து உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களை குறித்து நீங்க எரிச்சல் ஆகக்கூடாது, உங்களுடைய இருதயத்துல எரிச்சல் படக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. உங்களுக்கு விரோதமா யாராச்சும் வில்லேசனம் பண்றாங்களா, தப்பானது பேசுறாங்களா, கெட்டவாதிரி பேசுகிறாங்களா, விரோதமாக நாவை திறக்கிறார்களா, இப்போ நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, அவங்க மேலே கோவப்படாது, எரிச்சலப்படாது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. தீமை செய்தாங்கன்னா நம்ம நன்மை செய்யணும், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அப்படிதான் இந்த வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைந்து நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அவரை போல நம்முடைய சுபாவம் இருக்க வேண்டும், அதுதான் அவர் விரும்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏதாச்சும் நம்மளுக்கு செஞ்சுட்டா உடனே கோவப்படும், அப்படி படக்கூடாது. சரிங்களா? அவரை போல சுபாவமாக மாற்றிக்கொள்ளுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யணுமா, அதுதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது அருமையா. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். அவர் நம்பி நம்ம நன்மை செய்யணும். எளியவர்களை நினைக்கணும், துக்கிக்கிறவர்களை ஆதரவு செய்யணும். அது யாராக இருந்தாலும் நம்ம அவர்கள் நன்மை செய்யணும். எதிரியாக இருந்தாலும் நல்லது தான் செய்யணும். நீங்கள் அவர்கள் நல்லது செய்த பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு கஷ்டத்தை கொடுத்தா உடனே ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு ஒரு மனம், ஒரு மதில் ஆண்டவர் வார்த்தையை வைக்கிறார் என்றால் அது நன்மைக்காக தான் இருக்கும். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். இதே உடனே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா ஆண்டவர் ஏன் ஆண்டவர் கேள்வி கேட்கணும். ஆண்டவர் ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், அதுலேயும் நம்ம உருவாக்குறார், அந்த பாதையை நம்ம உருவாக்குகிறார் என்று நினைத்து பாருங்க. அதெல்லாம் நம்ம உருவாக்குறதுக்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. மனமகிழ்ச்சியாக ஆண்டவற்றை இருக்கும் பொழுது ஆண்டவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். அவர் நல்லா செஞ்சாலும் சரி, அவர் ஒரு காரியம் தடை பண்ணாலும் சரி, ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்பொழுது அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். என் மகனே, என் மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்ன துன்பங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஆமென்.